ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நாளில் ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிப்போம். இந்த ப்ரெட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னோடய ஓல்டு ஸ்டோரி நான் வந்துச்சு. லைக் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஜஸ்ட்டு நம்மளதுனால நம்மளோட ஸ்கில்லிங்கும் சரி, நம்மளோட ப்ரொஃபஷ்னலையும் சரி அடுத்தடுத்து முன்னேறி போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த விஷயங்கள் நம்ம எப்படி எதை பிலீவ் பண்ணுவோமோ அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிற இந்த யங் ஜெனரேஷனும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட் இருக்கீங்க. ஸோ உங்களோட லிமிட் இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பிலீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட ஸ்டோரி மூலமாக அவங்க சொல்கிறேன். இந்த ப்ரெட்டை பார்த்தோன்னே என்னோட இயர்லி ஸ்டேஜில் நான் இருந்த சுச்சுவேஷன், நான் ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் நான் வந்துச்சு. ஸோ அதை தாண்டி எப்படி நான் டக்குன்னு எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் டெக்னிக்கலாக அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் வில் பி யூஸ்ஃபுல், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இயர்லி ஸ்டேஜில் வந்து நான் வந்து பேஸ்ட்ரி அண்ட் பேக்கரியில் என்ட்ரு ஆகும்போது என்னை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேக்கரியில் போடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து பேக்கரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெண்டு ஒன்றா தான் இருக்கும் எல்லா ஹோட்டலுக்கும். ஸோ அப்போ வந்து கம்பேர் வித் பேஸ்ட்ரி கொஞ்சம் பேக்கரியில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து என்னோட சீனியர் அவர் நல்லதுக்கு சொன்னாரா கெட்டதுக்கு சொன்னாரான்னு தெரியல. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பிரெட் இயர்லி ஸ்டேஜில் எனக்கு வராது. இந்த நீங்கள் நார்மல் லோஃப் பிரெட்லாம் போடணும்னா அதை நல்லா கரெக்டாக வந்து ரோல் பண்ணி அதை வந்து டக் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வந்து நல்லா வரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் போடுற ஒரு சில பிரெட் வந்து நல்லாவே வராது. பி ஆனஸ்ட், அதுதான் உண்மை. ஸோ அப்போ வந்து ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி பிரெட் ஒரு நாள் போடும்போது என்னோட சீனியர் ஷெஃப் வந்து ஆக்சுவலி அந்த இயர்லி ஸ்டேஜில் வந்து ரொம்ப எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு சைடு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அந்த ஒர்க்குன்னு வர்றப்போ வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இந்த அப்ரோச்சிங் த வே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஓகே, ஒரு இயர்லி ஸ்டேஜில் இருக்கும். அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம டிமோட்டிவேட்டாகவும் நமக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பிலீவுக்குள்ளே வந்துடும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம அப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகிறோம் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இதெல்லாம் எப்படி கடந்து போகணும், இதை எப்படி எடுத்துக்கணும், இதை வந்து இந்த சூழ்நிலையை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு நம்ம இங்கேயே நிற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த திங்கிங்லாம் நமக்கு அப்போ வராது. ஸோ ஜஸ்ட் யாராவது நம்மளை வந்து ஒரு குறை சொல்லிட்டாங்க, உனக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம நம்பிக்கிட்டு ஒரு ஒரு லூப் மாதிரி அதே மாதிரி சுச்சுவேஷன்லேயே நம்ம லைஃப்பை ஓட்டுற மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு வந்து ஒரு நாள் நடந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் வந்து என்னை வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வேறு விதமாக என்னோட கெரியரில் வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒரு யூனிக்காக காட்ட ஆரம்பிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ப்ரெட்டு போட்டுட்ருக்கோம். ப்ரெட்டு போடும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்து தான் இருக்கும் நான் வந்து பேக்கரி வந்து. ஸோ ப்ரெட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். போடும்போது வந்து என்னோட சீனியர் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் ஹார்ஸாக தான் சொன்னாங்க, இன்னும் ஒழுங்காக இன்னும் 3 மாதம் ஆச்சு, இன்னும் வந்து ஒரு ப்ரெட்டு கூட போடுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லும்போது நான் வந்து இல்லை, நான் பண்ணிடுவேன், நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ வந்து என் சீனியர் சொல்கிறாரு, ஃபோல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி நான் ஃபோல்ட் பண்ணுறேன், அந்த ப்ரெட்டை ஃபோல்ட் பண்ணுறேன். அவர் வந்து கரெக்டாக இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறாரு. ஆனால் அந்த பெர்ஃபெக்ஷன் எனக்கு வரலை, ஏன்னா நான் பீனிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உனக்கு உன்னோட கெரியர் கேள்விக்குறி தான், உனக்கு இந்த பேசிக் ப்ரெட்டே போட தெரியலை, இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, ரொம்ப கஷ்டம்டா தம்பி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து அங்கே சொல்கிறாரு. எனக்கா நான் அப்போ தான் வெஸ்டர்ன் குசின்லேருந்து பேஸ்ட்ரிக்கு மாறி இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி நமக்கு ஒரு அண்ணன் சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நான் இங்கே இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் சேனல் நான் கொண்டு வந்து காட்டுறேன். ரொம்ப ஒரு தகமான மனுஷன், ஒவ்வொரு இடத்துலையும் நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் தான் என்னை பேஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அவங்க எல்லோரும் இருக்கும்போது சீனியர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி, உன்னோட பேஸ்ட்ரி அண்ட் பேக்கரியில் அவனோட கெரியருங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி, நீ ஒரு வருஷம் ஆனாலும் உன்னால் ப்ரெட்டை கற்றுக்க முடியாது அப்படிங்கிற இந்த வார்த்தை எனக்கு இப்போ கூசமாகுது. அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். ஏர்லி ஸ்டேஜு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேஸ்ட்ரி பேக்கரிக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது யாரோட சப்போர்ட்டும் அந்த நேரத்தில் இல்லை. ஒருத்தவங்க வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து
ஹானஸ்ட் நான் அன்னைக்கு போயிட்டு ரூமில் உட்காந்து என்ன அறியாமையே கண்ணெலாம் கலங்குது. என்ன நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் வர மாட்டேங்குது, இட் வில் டேக் டைம். ஆனால் வந்து அது புரிஞ்சுக்காம ரொம்ப ஹார்ட்ஸாக அப்படி சொல்கிறாங்களே. நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரும்போது நமக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் ஒரு பாட்டு வேற ஓடுது, அந்த பாட்டு ஓடுறதுக்கு அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி அன்னைக்கு தான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஓகே நமக்கு ஏன் வர மாட்டேங்குதுன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இது வந்து ஒரு இதாக வச்சு என்னோட கெரியர் இவ்வளோ தான் நான் பிலீவ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற அந்த டிசிஷனை நான் அன்னைக்கே எடுத்தேன். அன்னைக்கே நான் வந்து அந்த செல்ஃப் பிலீஃபோட செல்ஃப் லைக் இவ்வளோ தான் என்னோட லிமிட். ஒரு சிலருக்கு செல்ஃப் பிலீவ்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கும், இன்னைக்கு இதுதான் என்னோட லிமிட்டு, இவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைப்பாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரெட்டை காட்டினேன். ஆக்சுவலி இந்த ப்ரெட்டு வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஃபைன் டியூனாக என்னோட ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்கும் பண்ணையில நம்மளை வந்து ப்ரெட்டே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நிறைய இடத்துல நல்லாவும் பண்ணுறேங்கிற அப்ரிஷியேஷனும் வாங்குறோம்னா, ஸோ அந்தளவுக்கு நமக்குள்ளே ஒரு எஃபர்ட் போட்டு நிறையா நாலேஜை கேதர் பண்ணி அந்த டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி அதுக்கான அந்த நாலேஜை நம்ம கேதர் பண்ணும்போது நம்ம இவ்வளோதான் நினைக்கிற அந்த பிலீவையும் தாண்டி நம்மளால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப்லையும் என்னோட லிமிட் இவ்வளோ தான், உன்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லும் போது தான் நான் என்னை புஷ் பண்ண பார்ப்பேன் மேலே. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் யாராவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் முயற்சி பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு சொல்லி ஒரு ஏர்லி ஸ்டேஜில் யூடியூப் புக்கு எல்லாத்துலேயும் இப்போ வெனசரின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெனசரி ஒரு கடல் மாதிரி, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் வெனசரிஸ்ங்கிறது வந்து. ஸோ அப்போ வந்து நான் நிறைய என்னோட இன்ஸ்டாகிராம் என்னோட இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து வெனசரிஸ் நல்லா கற்றுக்கணும்னா நிறையா வீடியோஸ் பார்க்கணும், நிறைய வந்து புக்கில் வந்து டெக்னிக்கலாக சொல்லியிருப்பாங்க. நம்ம நினைப்போம் இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி அந்த மைன்யூட் விஷயம் கூட பிரெட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த பிரெட்டு எப்படி பண்ணுறாங்க, நான் நிறையா வீடியோஸ் மோஸ்ட்லி யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். ஒரு லோக்கல் பேக்கர் பண்ணுற பிரெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஹைஎண்டு ஒரு மாடலில் பண்ணுற பிரெட்டாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பிலீவ் பண்ணுற விஷயங்களையும் தாண்டி நம்மளால் எப்படியும் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். இது ரொம்ப முக்கியம் நம்மளோட ஏர்லி ஸ்டேஜில். இந்த ஒரு லிமிட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் பார்த்தீங்களா, அப்பயே வந்து நம்மளே எஃபர்ட் போட்டு முன்னேற நினைச்சாலும் உங்களால் முடியாது. மைண்டு வந்து உங்களால் முடியாது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை வந்து உங்களுக்கு திருப்பி காட்டிக்கிட்டே இருக்கும். அதையும் நம்ம நம்ப ஆரம்பிச்சு இவ்வளோதான் நமக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வந்துடும். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்டோரியை சொன்னது. சடனாக எனக்கு பிரெட்டை பேக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இப்போ என்ன 6 மணி, ஓகேங்களா, 6:30 ஆகும் போது. ஸோ வந்தேன், நான் நின்று ஓவனில் அந்த பிரெட்டை பார்த்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோரி எதுக்கு வந்துச்சுன்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, உடனே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா வந்து என்னோட ஏர்லி ஸ்டேஜில் நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போதும் சரி, நான் போன ஹோட்டல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே என்னோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் அடுத்தடுத்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கேன். அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு இதில் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க கரெக்டாக, நான் பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் அதில் அவங்க சொல்கிறதில்ல, அவங்க லிசன் பண்ணி அவங்க சொன்ன ஹோல் இதில் ஒரு பாயிண்ட்டை எடுத்து அதை நான் என்னோட லைஃப்பில் எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி தான் கொஞ்சமாக ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து. இல்லைங்களா? நானும் பர்ஃபெக்ட் கிடையாது, இன்னமும் நானும் வந்து ஒரு சில விஷயங்களில் இதாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தோட மாற்றிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஃபண்டமெண்டல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இது பர்சனல் லைஃப்லையும் சரி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிஸில் அந்த செல்ஃப் பிலீஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு இதுலேயும் சரி சூழ்நிலையும் சரி அது நீங்கள் யார் அப்படிங்கிறத போர்ட்ரேட் பண்ணுறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிங்கிறத பொறுத்த இருக்குது ரொம்ப முக்கியம்.
அதுவும் நம்ம எஸ்பெஷலி ஃபார் நம்ம சைடில் வந்து பசங்களுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஸ்கில் வைஸும் சரி, லைக் மென்டலி, லைக் அந்த மனநிலை, உறுதியான மனநிலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியும் சரி, அந்த ரெசிலியன்ட், ஒரு ஹார்டான சுச்சுவேஷன்ல இருந்து மறுபடியும் வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல அவங்க ஒர்க் பண்ற அந்த இது தெரியும், எல்லாமே இருக்கு. ஆனா வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலையும் சரி, இல்ல ஓகே ஒரு ஷெஃப் மேல ஒரு சீனியர் ஷெஃப், ஸோ அவங்க தான் வந்து அவங்கள வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி அவனை வந்து அவனோட லிமிட்டை புஷ் பண்ணி அவனை வந்து நீ நினைக்கிறத விட உன்னால் போக முடியுங்கிற அந்த ஒரு 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 ட்ரிகரை கொடுத்தாலே போதும், ஒரு நல்ல ஒரு என்வரன்மெண்ட்டை நம்ம ஏரியாவில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். பசங்க எல்லாத்துக்கும் நல்ல ஸ்கில் இதில் இருக்குது. ஆனால் வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்லுங்கிற அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பசங்களுக்கு தெரியாதனால இன்னமும் வந்து நம்ம பசங்க ஒரு 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 கூட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அதை மாற்றணும். கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டீங்க, எனிவேஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு காலேஜ்லேயோ எதுலையோ பார்க்குறீங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஹெச்ஓடியாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட தனித்திறமையை இது பண்ணி, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு செல்ஃப் டவுட், அந்த கான்ஃபிடென்ட், அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து டேக்கிள் பண்ணி நம்ம முன்னேறணும், அப்பார்ட் ஃப்ரம் நீ வந்து வேலைன்னு தேடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டாதான் நீ வேலை தேடும்போது வர சுச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. ஏன்னா வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்ம சைடில் இருக்க காலேஜில் வந்து ஒரு சில காலேஜில் சொல்லித்தராங்க, மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து சொல்லி கொடுத்தாலும் பசங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லக்கிலி, ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் நம்புறதை விட உங்களால் வந்து நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அது வந்து நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனை சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை லிசன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை டேக்அவே எடுத்துக்கிட்டு உங்கள் இதில் ஆக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ அன்னைக்கு மட்டும் சப்போஸ் எனக்கு இவ்வளோதான் என் லைஃப்பில், இவ்வளோதான் எனக்கு இப்படி வராது, இதுக்கப்புறம் வராது நான் நினச்சிருந்தேன்னா இங்கே வந்து இவ்வளோ தூரம் நின்றுப்பேனுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆனால் அன்னைக்கு வந்து நான் டிசிஷன் எடுத்தேன், ஓகே என்னைய வந்து ஏன் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, ஓகே தெரியலங்க, இப்போ வந்து அதை நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணனே தவிர வந்து எனக்கு இவ்வளோதான் நினச்சிக்கிட்டு நான் அவங்களுக்குள்ளேயே நிற்கலை. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் சரி, அடுத்தடுத்து நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போதும் சரி, எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுற அந்த 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 சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் எனக்கு வந்துச்சு. நிறைய பேர் வந்து எமோஷனலாக ஆக்ஷன் எடுத்து நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து கிவ் அப் பண்ணிடுவோம், ஒரு ராங்கான சுச்சுவேஷன் எடுத்துருவோம். பட் ஒரு நல்ல விஷயம் உங்களோட கெரியர்லையும் சரி உங்களோட லைஃப்லையும் சரி நடக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காண்டி நீங்கள் என்ன சுச்சுவேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸோட ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அது வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல இடத்த, ஒரு நல்ல க்ரோத்தோட உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணது இன்னும் அப்லோட் பண்ணல. மேபி முடிஞ்சாலும் அதையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நான் முடிஞ்ச அளவு வந்து வீடியோஸ் போட பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் ஏன் வந்து எனக்கு ஒரு சில ஒரு லைன் தான் எனக்கு வந்து சிந்தனையில் வருது, அதை கண்டினியூ பண்ணி நான் பேசணும்னா வந்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு பேசுறதுக்கு என்னன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, ஏன்னா ரொம்ப நாளாச்சு பேசி. ஸோ முடிஞ்சளவு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் என் லைஃப்பில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பார்த்ததுனால தான் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேயும் சரி நான் அடுத்தடுத்து போகிறதுக்கான ஒரு மென்டாலிட்டி எனக்கு கொடுத்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரி, நம்மளோட பிலீஃப் சிஸ்டமும் சரி, கான்ஃபிடென்ஸ் சரி ரொம்ப முக்கியம். நம்ம சைடில் இருந்து ஒரு பசங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டை இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம சைடில் இருந்து வர பசங்களில் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தணும். ஒரு ஆள் நினைக்கிற ஒரு விஷயம்தான் அது ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக மாற்ற முடியும். நீங்கள் பார்த்துட்டு எங்கே நிறைய சரி நம்ம கீழே இருக்கிற பசங்களும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்து நீ இப்படிலாம் போக முடியும், இப்படிலாம் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து அவனோட செல்ஃப் பிலீவை
வந்து நீ நினைக்கிறத விட உன்னால் பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அவனை வந்து ஒரு இருக்கிற இடத்த விட்டு ஒரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்றுறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்ப்போம். நான் முடிஞ்சளவு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி நான் அதே சொல்ல விரும்பலை. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் மாற்றிக்க பார்க்குறேன். எனக்கே தெரியுது நான் இன்னும் வந்து ஒரு கோர்வையாக என்னால் பேச வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு தாட்டை வச்சு நான் பேசும்போது வந்து நான் வந்து இல்லாத பொருளாதான் சொல்லிக்கூடாது. என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் வந்து யோசிச்சு என்னோட லைஃப்பில் வந்து நான் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுறதுனால தான் கொஞ்சம் இதாகுது. இட் வில் டேக் டைம். நானும் கொஞ்சம் மாற்றிக்க பார்க்குறேன். ஸோ நிறையா ஆட்களை வந்து இன்னும் வர வீடியோஸில் வந்து முடிஞ்சால் என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர்த்த வந்து நம்ம பேசுகிறதுக்கு கூப்பிடுவோம். நிறைய பேர் வந்து இன்னும் கூச்சப்படுறாங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்த இது பண்ணுறேன். என்னோடய கெரியரில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து அந்த சூழ்நிலை வரும்போது நான் காட்டுறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். see you bye. நானும் போய் பஃபே செட் பண்ணுறேன். ஆமாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். see you bye.